எப்படி நம்முடைய வாழ்வாகிவிட்டது தெரியுமா? ரமதான் வந்தால்தான் செயல்பாடுகளையே துவங்குவோம். தொழுகையா ரமதான் வந்தால்தான், குர்ஆன் ஓதுதலா ரமதான் வந்தால்தான், அல்லாஹ்வை திக்ர் செய்தலா ரமதான் வந்தால்தான், இரவு வணக்கமா ரமதான் வந்தால்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வணக்கத்தை ரமதானிலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் கடைபிடித்திருக்கிறார்கள். ஒருவேளை இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 11 ரக்அத்துகளை தொழுவதை தவறவிட்டால் காலையில் தொழுவார்கள். ஒரு நாள் தவறவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் விட்டதில்லை. ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனுடைய ஓதுதலை விட்டதில்லை. ஆனால் ரமதான் வந்தால்தான் இன்று நம்மில் பலர் செயல்களையே செய்கிறோம். சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வும் அப்படி அல்ல. அவர்கள் தொடர்ச்சியாக செய்வார்கள், ரமதானில் அதிகப்படுத்துவார்கள். ஏன்? அவர்களுக்கு ரமதானிலும் அதே ரப்புதான், அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ரமதான் அல்லாத மாதங்களிலும் அதே ரப்புடைய அருளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இன்று நமக்கு ரமதானில் ஒரு ரப், ரமதான் முடிந்ததற்கு பிறகு யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ என்ற கேள்வி வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பான.